சக்கரை எனக்கு வந்துச்சுன்னா நான் சக்கரை சாப்பிடலாமா வேண்டாமா? வெறும் வெள்ளை சக்கரை சாப்பிட்றனால இல்லை நான் இனிப்பு பண்டங்களை சாப்பிட்றனால மட்டும் நமக்கு உடம்புல சக்கரை ஃபார்மேஷன் ஆகாது. சாப்பாடு கம்மி பண்ணா சக்கரை சரியாயிடும். இந்த சுகர் ஃப்ரீ டேப்லெட்டு அப்படி என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. இட் இஸ் எ கெமிக்கல். அந்த கெமிக்கலை நீங்க இன்டேக் பண்ணா உங்களுக்கு அது இனிப்பா இருக்குமே தவிர அது உள்ள போய் உங்களுக்கு இந்த ஸ்டெராய்ட்ஸ் பண்ற வேலை தான் பண்ணும். இதுதான் அட்வைசபிள் கிடையாது இந்த சுகர் ஃப்ரீ டேப்லெட். சக்கரை வியாதி உள்ளவங்க ஒரு நாளைக்கு பசி அறிஞ்சு ருசி அறிஞ்சு வேளை தான் உணவு அருந்த வேண்டும். இந்த சக்கரை நோயால பாதிக்கப்படுறவங்க தனக்கு ஏதாவது ஆறுதல் வேணும், தனக்கு ஏதாவது அரவணைப்பு வேணும்னு தான் இந்த மருந்து மாத்திரைக்கு ஹெல்த் கேஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சக்கரை நோய் எல்லாருக்கும் தெரிஞ்ச நோய் தான். இது எல்லாருமே சமன்படுத்திட்டு இருக்காங்க. இதுக்கு மெயினா லைஃப் ஸ்டைல் பேட்டர்ன் டிசீஸ்ன்ட்டாங்க. இது வந்துச்சுன்னா நம்ம வாழ்வியல் முறையை தான் மாற்றணும். சிலர் கேள்விகள் கேட்டிருந்தாங்க, சார் சக்கரை எனக்கு வந்துச்சுன்னா நான் சக்கரை சாப்பிடலாமா வேண்டாமான்னு. நல்ல கேள்வி. நம்ம ஒரு தண்ணி குடித்தாலும், ஒரு சாதம் சாப்பிட்டாலும், கூட்டை பிணைஞ்சு சாப்பிட்டாலும், ஒரு சாலடை சாப்பிட்டாலும், நீங்கள் என்ன வகையான உணவு சாப்பிட்டாலும் அது நம்ம உடம்புக்குள்ளே போய் ஜீரணம் சரியாக ஆனால் அது புரிஞ்சுக்கணும். ஜீரணம் சரியாக ஆச்சுன்னா அது உங்களுக்கு குளுக்கோஸாக தான் கன்வெர்ட் ஆகும். வெறும் வெள்ளை சக்கரை சாப்பிட்றனால இல்லைனா இனிப்பு பண்டங்களை சாப்பிட்றனால மட்டும் நமக்கு உடம்புல சக்கரை ஃபார்மேஷன் ஆகாது. நம்ம எனர்ஜிக்கு தேவையானது அது குளுக்கோஸா கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறமா குளுக்கோஜனா கன்வெர்ட் பண்ணும். இதுதான் நம்ம உடலில் ப்ராசஸ். அப்பனா பேசிக்கா புரிஞ்சுக்கணுமே உங்களுக்கு. சாப்பாடு கம்மி பண்ணா சக்கரை சரியாயிடும். அப்பனா நீங்க மிதம் மிஞ்சி சாப்பிட்டதுனால தான் உங்க உடம்புல இந்த குளுக்கோஸ் ஜாஸ்தியா இருக்கு. அது வெறும் இந்த வெள்ளை சக்கரை சாப்பிட்றதுனால மட்டும் வரது இல்லை. நம்ம மிதமிஞ்சிய பொருள் நம்ம உடம்புக்கு அதிகமாக கார்பு சேர்த்துறதுனாலும், புரோட்டீன் சேர்த்துறதுனாலும், நியூட்ரிஷன் சேர்த்துக்கிறதுனாலையும், எல்லா ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தியாக சேர்த்துக்கிறதுனால கூட உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். எல்லாம் சொல்கிறாங்க ஃபைபர் கண்டென்ட் உங்கள் மோஷனை வெளியே கொண்டு வரும். கண்டிப்பாக சரிதான் பண்ணும். அந்த ஃபைபர் கண்டென்ட்டையும் நம்ம சாதெல்லாம் வடித்து தான் சாப்பிடணும். வடிக்காமல் சாப்பிட்டீங்கன்னா அது உங்கள் உடம்பை விட்டு வெளியே வராது. அதாவது அவங்கவுங்க கண்டிஷனை பொறுத்து அவங்க வாழ்கிற வாழ்க்கை முறை, அவங்க வேலை செய்கிற பொறுத்து அவங்களுக்கு ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தி கொடுக்கலாம். வேலை செய்யாத ஒருத்தருக்கு ஃபைபர் கண்டென்ட் எப்படிங்க ஜீரணமாகும் ஜாஸ்தியாக? ஒரு நல்ல ஃபைபர் கண்டென்ட் உள்ள அரிசி, நம்ம கருப்பு கவனி அரிசி சாப்பிட்டா அதோட கொதிக்க வச்சு அதோட நீரை குடித்தா நல்லதுன்றாங்க. நல்லது தான். அது உங்களுக்கு ஜீரணம் ஆகுமா? ஒரு சக்கரை வியாதின்னு ஒன்று வந்தவங்களுக்கு அது சரியாகாது. நல்லா உழைக்கிறவனுக்கு 6 மணி நேரத்துலேருந்து 16 மணி நேரம் வர உழைக்கிறவனுக்கு கருப்பு கவனி ஜீரணம் ஆகும். அவனே அதை டெய்லி ஒரு மண்டலத்துக்கு அந்த கருப்பு கவனியை சாப்பிட்டுட்டு இருந்தால் அவனும் நோயாளி ஆவான். அப்போனா நம்ம உடல் உழைப்பு எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஏற்ற போல் நீங்கள் உணவு அருந்தினீங்கன்னா உங்கள் உடம்புல தேவையான குளுக்கோஸ் கரெக்டாக ஃபார்மேஷன் ஆகி உங்கள் இரத்த நாளங்களில் அதிகப்படியான குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகாது. அதே போல் சிலர் கேட்டிருந்தாங்க, சார் நான் இந்த சுகர் ஃப்ரீ டேப்லெட் எடுத்துக்கலாமா, அதனால் நல்லதா? நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம வாழ்க்கை முறையை மாற்றினா சரியாயிடும்னு எல்லாரும் சொல்கிறாங்க. நம்ம வாழ்க்கை முறையை மாற்றணும்னு நினைக்கவே மாட்டோமே. வாழ்க்கை முறை மாற்றினாலே நம்ம வேற எதையுமே எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அது சீரியஸாக அஃபெக்ட் ஆனவங்களுக்கும் இனிமேட்டு நோய் வரும் நினைக்கிறவங்களுக்கும் இதுதானே காரணம். நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நோய் வரும் நினச்சே அந்த நோய் நமக்கு வந்துடுது. அப்போனா நம்ம அந்த நோயை பற்றி திங்கிங்கே இல்லாமல் நம்ம வாழ்க்கையை ஓட்டுனா நமக்கு நோய்கள் வருமா?
சத்தியமாக வராது. நீங்கள் ஒரு மீடியாவில் பார்க்குறீங்க, ஒரு சர்ச் பண்ணுறீங்க, அது உங்களுக்கு அதே ரிலேட்டடான வீடியோஸ் தான் உங்களுக்கு கொடுக்குது. அதை நீங்கள் பார்த்து பார்த்து அதை கேட்டு கேட்டு உங்கள் மனசே நமக்கும் அந்த அறிகுறிகள் தான் இருந்திருக்குன்னு, அது வேறு ஏதோ ஒரு அறிகுறியாக இருந்திருக்கும், அந்த அறிகுறிகள் தான் நம்ம உடம்பில் இருக்குன்னு நினச்சி அதே ஃபோபியா ஆகி உங்களுக்கு நோசோஃபோபியான்ற ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டு அது தன் உடம்பில் இருக்கிறதா நினச்சி அதுக்கு வேறு ஏதாவது தீர்வு கிடைக்கணும்னு தேடலாக போய் அது உங்கள் உடம்புல போய் பலவிதமான வில்லங்கத்தை உங்கள் உடம்புல பலவிதமான நோய்களை கொண்டு வருது. இந்த சர்க்கரைக்கு நீங்கள் எடுக்கிற இந்த சுகர் ஃப்ரீ டேப்லெட். இந்த சுகர் ஃப்ரீ டேப்லெட்டு அப்படி என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. இட் இஸ் எ கெமிக்கல். அந்த கெமிக்கல் கசப்புத்தன்மையோடு தான் இருக்கும். அந்த கெமிக்கலை நீங்கள் இன்டேக் பண்ணால் உங்களுக்கு அது இனிப்பாக இருக்குமே தவிர அது உள்ளே போய் உங்களுக்கு இந்த ஸ்டெராய்ட்ஸ் பண்ணுற வேலை தான் பண்ணும். நீங்கள் உங்கள் ரத்தத்தில் இருக்கிற பேராமீட்டர்ஸில் மாற்ற தான் செய்யும். இதுதான் அட்வைசபிள் கிடையாது இந்த சுகர் ஃப்ரீ டேப்லெட். அது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இது புரிஞ்சால் சரிதான். அதுக்கு பதில் நம்ம நாட்டு சக்கரை சாப்பிட்லாம், நம்ம கருப்பட்டி சாப்பிட்லாம், நம்ம தேன் ஊற்றி சாப்பிட்லாம். இந்த இதிலெல்லாம் கலப்படமே இல்லாமல் சிலர் அதில் இருக்கிற மொலாசஸ் கண்டென்ட், அதாவது அந்த மொலாசஸ் கண்டென்ட் தான் நம்ம உடம்புல குளுக்கோஸை செக்ரிகேட் பண்ணுறதுக்கு மிக்க உகந்ததாக இருக்குது. இந்த வெள்ளை சர்க்கரை ஏன் வேண்டான்னு சொன்னாங்கன்னா, சர்க்கரை ரொம்ப நல்லது. சுகர் மில்லில் இந்த சர்க்கரையில் இருக்கிற மொலாசஸ் கண்டனை இவங்க எடுத்துட்டு வெறும் வெள்ளை சர்க்கரை இனிப்புக்காக கொடுக்குறனால மொலாசஸில் தான் உங்களுக்கு ரத்தத்தை இம்ப்ரூவ் பண்ணுற திறன்கள் இருக்குது. அந்த மொலாசஸ் இல்லாத சர்க்கரை தான் சாப்பிட வேணான்னு சொல்கிறோம். அதே சுகரில் அதே சுகர் கேனில் இருந்து உங்களுக்கு மொலாசஸ் உள்ள சர்க்கரை இப்போ கிடைக்குது. அதை சாப்பிட்லாம். பனை சர்க்கரை சாப்பிட்லாம், பனை கற்கண்டு சாப்பிட்லாம், கற்கண்டு சாப்பிட்லாம், வெல்லம் சாப்பிட்லாம், பனம் கருப்பட்டி சாப்பிட்லாம், தேன் சாப்பிட்லாம். இப்படி பல விதமான மொலாசஸ் கலந்த நம்ம சர்க்கரை மூலிமா சாப்பிட்லாம். அதில் பல விதமாக பாயசம் வச்சு சாப்பிட்லாம், பொங்கலை வச்சு சாப்பிட்லாம், எல்லா விதமான ஸ்வீட்டும் வச்சு சாப்பிட்றதுனால நமக்கு சர்க்கரை என்ற பிரச்சனைகள் வராது. அப்புறமா இந்த சர்க்கரை எனக்கு ஏறிச்சு, நான் சமன்படுத்துகிறோன்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. ஒன்று புரிஞ்சுக்கணும், இது இந்த சர்க்கரை நோயால் பாதிக்கப்படுறவங்க தனக்கு ஏதாவது வேணும், தனக்கு ஏதாவது ஆறுதல் வேணும், தனக்கு ஏதாவது அரவணைப்பு வேணும்னு தான் இந்த மருந்து மாத்திரைக்கு டிபெண்ட் ஆகிறாங்க. ஒன்று புரிஞ்சுக்கணும், ஒரு 25 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி மருந்து எடுத்தவங்க இருக்காங்க. அந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டாக்டர்கிட்ட போய் டயக்னைஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த டாக்டர் உங்களுக்கு தவறுதலாகவும் மருந்து கொடுத்துருக்கலாம்ல. அந்த மருத்துவர் உங்களுக்கு டயக்னைஸ் பண்ணும்போது தப்பாகவும் இருந்திருக்கும்ல. அந்த மருத்துவரை இதுவரை ரீவிசிட் பண்ணியிருக்கீங்களா? பண்ணதே கிடையாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவர் தவறுதலாக சின்ன வயசில் டயக்னைஸ் பண்ணி அது உங்கள் மனசில் பதிஞ்சு அந்த மருந்தை எடுக்க அடுத்தது வேறு ஸ்டேஜ் வேறு டாக்டர்கிட்ட வேறு ஹாஸ்பிட்டலில் எடுத்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டயக்னைஸ் பண்ண மருத்துவர் இப்போ உங்கள் நிலையை பார்த்தாருன்னா அவர் மிகவும் வருந்துவார். ஐயோ, நம்ம தெரியாமல் பண்ணோமோ, ஒரு ரிசர்ச்சுக்காக இவருக்கு கொடுத்தோமோ, இவர் இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்காரேன்னு ரொம்ப வருத்தப்படுவார். அப்போனா உங்கள் ஃபாலோஅப்ஸு அந்த மருத்துவர்கிட்ட இல்லை. அந்த மருத்துவராகப்பட்டவர் உங்கள் இந்த நிலைமையில் பார்த்தா அவர் பின்னாடி வர நபர்களுக்கு அந்த மருந்தை கண்டிப்பாக கொடுத்துருக்க மாட்டார். அப்போனா தவறுகள் நம் சைட்லேயும் இருக்குது. இந்த மருந்து மாத்திரை சக்கரை நோய்க்கெல்லாம் எடுக்கிறவங்களுக்கோட நிலைமை ரொம்ப ரொம்ப நாளடைவில் அவங்களுக்கு கண் பிரச்சனைகள் வருது, கண் கோளாறுகள் வருது, அவங்க குடல் பிரச்சனைகள் வருது, அவங்க கால் பிரச்சனைகள் வருது, அவங்க கிட்னி பிரச்சனைகள் வருது, அவங்க லிவர் பிரச்சனைகள் வருது, அவங்க வீக்னஸாக தான் ஆகிட்டே போகிறாங்க. இந்த மருந்து மாத்திரை எடுக்கிறவங்களுக்கு பேசிக்காக உங்களுக்கு ரத்தம் சுண்ட ஆரம்பிச்சிடும். சக்கரை வியாதிக்கு மருந்து எடுக்கிறவங்களுக்கு இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க சக்கரை வியாதிக்கு மருந்து எடுக்காதவங்க நல்லா ஆக்டிவாக தான் இருக்கிறாங்க. நான் ஒரு வெந்தயத்தை சாப்பிட்டேன், நான் அதை சாப்பிட்டேன், நான் இதை சாப்பிட்டேன், ஒரு ஆவாரம் பூ டீயை சாப்பிட்டேன்ட்டு அவங்க ஆரோக்கியத்துவமாக வாழ்ந்துட்டு தான் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ரெகுலராக மருந்து இந்த
டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்து அதை மேட்சிங் பண்ணிவிட்டு ஒரு 3 மாதம் மேட்சிங், ஒரு 6 மாதம் மேட்சிங் பண்ணுறவங்களுக்கு நிறைய பிரச்சனையாகி குடல் சுருங்கி பின்னாடி அவங்களுக்கு ஆணுக்கும் சில பிரச்சனை வருது, பெண்ணுக்கு சில பிரச்சனைகள் வந்து அவங்க நரம்போட்டமே தடைப்பட்டு தான் யாருன்ற நிலையே தெரியாமல் வாழ்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போனா இந்த சக்கரை நோய்க்கு வாழ்வியல் முறையில் நம்ம என்ன மாற்றலாம், நம்ம என்ன சாப்பிடலாம், எப்படி சாப்பிடலாம் புரிஞ்சுக்கணும். நீங்கள் வாழ்வியல் முறையில் மாத்திரை போல் இருந்தால் உங்கள் உடம்புல இருக்கிற கெட்டதெல்லாம் ஃபஸ்ட்டு வெளியேற்றணும். அதுக்கு நல்ல ஒரு சிகிச்சை பண்ணினதுக்கப்புறமா தான் உங்கள் உடம்புல இருக்கிற அந்த நுண்ணுயிர்க்கப்பட்டது உங்களுக்கு இரத்தத்தை உற்பத்தி பண்ணும். அந்த இரத்தத்தை உற்பத்தி பண்ணதுக்கு அப்புறமா தான் உங்கள் சாப்பிட்ற பொருள் உங்களுக்கு ஜீரணமாக. அந்த நேரத்தில் தான் நீங்கள் ஆரோக்கியமாக உங்கள் பிளட் ஸ்ட்ரீமில் உங்கள் இரத்த நாளத்தில் இருக்கிற குறைபாடுகளை தீர்க்கிறதுக்காக உணவு சாப்பிடணுமே தவிர 24 மணி நேரம் உணவு சாப்பிடக்கூடாது. காலையில் அது சாப்பிட்டா 12 மணிக்கு இது சாப்பிட்டா, 2 மணிக்கு இது சாப்பிட்டா, 4 மணிக்கு இது சாப்பிட்டா, 6 மணிக்கு இது சாப்பிட்டேன்னு முழிச்சிட்டு இருக்கும்போதெல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கக்கூடாது. அப்போனா அந்த இதுவும் மருந்து போல் நம்ம சாப்பிடணும். என்ன சாப்பிடலாம்? பேசிக்காக குண்டாக இருக்கிறவங்க என்ன சாப்பிடலாம்? குண்டாக இருக்கிறவங்க உடலை வத்துறதா இருந்தால் சூடாக ஆவாரம் பூ டீ குடிக்கலாம். தினமும் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 5லேருந்து 15 முறை சூடாக தான் குடிக்கணும். குண்டாக இருக்கிறவங்க அவங்களுக்கு அந்த ஆவாரம்பூவில் உங்களுக்கு இரத்த நாளத்தில் இருக்கிற குறைபாடுகளை சீர் செய்கிற திறன் அந்த ஆவாரம்பூவுக்கு இருக்குது. அதே போல் புது இரத்தத்தை இன்னும் மேலும் உற்பத்தி பண்ணுற திறனும் அந்த ஆவாரம்பூவில் இருக்குது. அதே போல் ஒல்லியாக இருக்கவங்க அது குடிக்கலாமா? ஒல்லியாக இருக்கவங்களும் குடிக்கலாம். அதை சூடோடு குடிக்கக்கூடாது. அதை ஆற வச்சு வெள்ளை சர்க்கரையை தவிர மற்ற எல்லாத்தையும் போட்டு ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி வேணால் எனர்ஜி ட்ரிங்க் போல் குடிக்கலாம். அதுவும் ஒரு மண்டலம் தான் குடிச்சு பழகணும். அதுக்குள்ளேயே உங்களுக்கு வேறுபாடு வர ஆரம்பிச்சிட்டா நீங்கள் எடுத்துருக்கிற மற்ற எது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணி ஆகணும். அப்புறமா உணவு என்ன சாப்பிடலாம்? சுண்டக்காய் சாப்பிட்டே ஆகணும். சுண்டக்காய் நம்ம பச்சை சுண்டையும் சாப்பிட்லாம், நம்ம காஞ்ச சுண்டையும் சாப்பிட்லாம். இந்த பச்சை சுண்டையை நம்ம வத்த குழம்பு வச்சு அதை சுண்டைக்காய் வத்த குழம்பு வைக்கும்போது அந்த சுண்டைக்காவை உடச்சி விட்டு உள்ளே இருக்கிற அந்த விதைகளை வெளியே விதைகளை வெளியே தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் குழம்பு வைக்கணும். உடச்சி போட்டு குழம்பு வச்சு அந்த சுண்டைக்காவை வாரம் 2 முறை அதை வத்த குழம்பு வச்சு சாப்பிடலாம், இல்லை கார குழம்பு வச்சு சாப்பிடலாம். அதே போல் காஞ்ச சுண்டை இருக்குது. காஞ்ச சுண்டையை நீங்கள் வத்த குழம்பு வச்சு சாப்பிடலாம். அதே போல் அந்த காஞ்ச சுண்டையை நல்லா எண்ணெயில் வறுத்து ஒவ்வொரு முறை சாப்பிடும்போதும் அதை சாப்பிடணும். ஆனால் இந்த சக்கரை வியாதி உள்ளவங்க ஒரு நாளைக்கு பசி அறிஞ்சு ருசி அறிஞ்சு வேளை தான் உணவு அருந்த வேண்டும். அதை புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வேளை தான் உணவு அருந்தணும். இந்த சுண்டக்காவை அவங்க கண்டிப்பாக எடுத்துக்கணும். அதே போல் இவங்க காலையில் என்ன பண்ணணும்? வெண்டைக்காய். நம்ம வெண்டைக்காவை சிலர் ஊற வச்சு காலையில் குடிக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த வெண்டைக்காவை நைட்டில் ஊற வச்சுக்கணும். இந்த வெண்டைக்காய் ஊற வச்சு உள்ளே இருக்குல்ல அந்த உளுவையை நீங்கள் எடுத்து அந்த உளுவையை மட்டும் சாப்பிட்டா போதும். அப்புறமா வேணால் அந்த மேலே இருக்கிறத கடிச்சு சாப்பிடலாம், தண்ணியெல்லாம் குடிக்க வேணாம். அந்த உளுவையாகப்பட்டது தான் உங்களுக்கு இன்சுலின் செக்ரிகேட் பண்ணுறதுக்கு உதவும். இதை சில டைப்பான மக்கள் சாப்பிடலாம். அதே போல் நம்ம குழம்பு வைக்கும்போது நம்ம கொத்தவரங்காய், இந்த கொத்தவரங்காவை நிறைய பேர் சாப்பிடவே மாட்டேறீங்க. கொத்தவரங்காயில் எல்லாராலையும் சாப்பிட முடியாது. இந்த கொத்தவரங்காய் என்ன பண்ணணும்? நல்லா கொதிக்க வச்சு ஃபஸ்ட்டு மற்ற எல்லா காய்கறிகளையும் தண்ணியை வச்சு கொதிக்க வச்சா அந்த தண்ணியை கீழே ஊற்றக்கூடாது. ஆனால் கொத்தவரங்காய் மட்டும் அது சின்ன சின்னதாக நறுக்கி நல்லா கொதிக்க வச்சுட்டு ஃபஸ்ட்டு கொதி வந்ததுக்கப்புறமா அந்த தண்ணியை கீழே ஊற்றிடணும். ஏன்னா அது ஃபுல்லாக பித்தம். அந்த பித்தத்தை நம்மளால் ஜீரணம் பண்ண முடியாது. அதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் கீழே போட்டோன்னு 2வது வேறு தண்ணியை வச்சு தான் அது 2வது வேக வச்சு அதில் தான் குழம்பு பண்ணணும். அந்த குழம்பாகப்பட்டது தேங்காய் அரைச்சி ஊற்றி பண்ணிங்கணும். அந்த கொத்தரங்காயில் தேங்காய் அரைச்சி ஊற்றி வாரம் ஒரு வாட்டி நல்லா கூட்டு போல் வச்சு சாதத்தை நல்லா பிசைஞ்சு சாப்பிடணும். அதே போல் ஊறுகாயில் நல்லெண்ணெய் ஊற்றி ஊறுகாய் பண்ணணும். நம்ம ஊரில் இந்த கடுகெண்ணெய் ஊற்றி பண்ண வேண்டாம். அதே போல் புளிப்பான பொருள் நீங்கள் ஆம்லாவில் பண்ணலாம் ஊறுகாய், எலுமிச்சம்பழத்தில் பண்ணலாம் ஊறுகாய்.
அதே போல் நார்த்தங்காயில் பண்ணலாம். நார்த்தங்காய் ஊறுகாய் தான் ரொம்ப நல்லது. அதே போல் இந்த மிளகாத்தூளை இடித்து போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது ஊறுகாயில். இந்த உருவாகப்பட்டது நீங்கள் பண்ணணும். குறைஞ்சது 9லேருந்து 14 நாள் நீங்கள் வெயிலில் காய வச்சு எடுக்கும்போது தான் அது சுண்டும். அது சுண்ட தான் உங்களுக்கு அந்த எண்ணெயும் சரி, அந்த காரமும் சரி, அந்த புளிப்பும் சரி, அந்த துவர்ப்பும் சரி, அந்த ஊறுகாயில் எல்லா விதமான சுவைகளும் இருக்கும். அந்த சுவை உங்கள் உடம்புக்குள்ளே நீங்கள் என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் அந்த ஊறுகாய் ஆகப்பட்டது போகணும். அப்போனா சாப்பிட்ற முறை நம்ம வேறு போல் சாப்பிட்றோம். ஊறுகாவே சாப்பிடக்கூடாதுன்ட்டாங்க. ஊறுகாய் சாப்பிட்டா பிபி ஜாஸ்தி வரும். இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ப்ரெஷர் ஆகப்பட்டது ஓடி உங்கள் இரத்த நாளங்களில் நூக்கன் கார்னர்ஸில் இருக்கிற எல்லா விதமான டெட் செல்லையும் கொண்டு வர்றதுக்கு இந்த உணவு பழக்கம் ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல் இந்த வெண்டைக்காவை பொரியல் செஞ்சு தான் நான் சாப்பிட்றேன் சார். இந்த பொரியல் செஞ்சு சாப்பிடும்போதும் உங்களுக்கு இந்த பொரியலில் பார்த்திங்கன்னா நல்லா வெண்டைக்காய் பொரியல் வதங்கணும். இது வதங்கிறதுக்கு முன்னாடி தேங்காய் தூக்கி போடக்கூடாது. வெண்டைக்காய் பொருள் குறைஞ்சது வெண்டைக்காய் ஆகப்பட்டது வதக்கும் போது நீங்கள் அதை கொதிக்க வைக்க வேண்டாம், வடிகட்ட வேண்டாம். அதாவது பொரியல் பண்ணுறீங்கள, இந்த பொரியல் பண்ணும்போது குறைஞ்சது 30 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு அதை வாட்டி எடுத்துட்டு அந்த 30 நிமிஷம் வாட்டினதுக்கப்புறமா தான் நீங்கள் அந்த தேங்காவை போடணும். நீங்கள் அந்த தேங்காவை அதுக்கப்புறமா போட்டிங்கன்னா தான் தேங்காயில் இருக்க சாறுகளும் அந்த பொரியலுக்கு உகந்ததாக இருக்கும். இந்த சர்க்கரை நோய் உள்ளவங்க நம்ம பொரியல்ன்ற ரூபத்தில் எல்லா விதமான பொரியல்ல எல்லா விதமான காய்கறிலிருந்தும் நம்ம எண்ணெய் எடுக்கணும். ஒரு முருங்கைக்கீரை இருக்குது, அந்த முருங்கைக்கீரையிலேருந்து நம்ம எண்ணெயை எடுக்கணும். அந்த எண்ணெயை நல்லா வதக்கி, இந்த முருங்கைக்கீரையை சாதாரணமாலாம் வதங்கக்கூடாது. முன்னாடி சொன்ன போல் 30லேருந்து 40 நிமிஷம் வதங்கினாதான் அந்த முருங்கைக்கீரையிலேருந்து அந்த எண்ணெய் வரும். அந்த எண்ணெயை சாரை உறிஞ்சாதான் அந்த எண்ணெய் சாரை தூக்கி சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது அந்த முருங்கையில் இருக்கிற எண்ணெய்களை சாப்பிடும்போது நம்ம இரத்தமாகப்பட்டது முறுக்கேற்றி அதில் எந்த இரத்த நாளத்தில் சில வகையான குறைபாடுனால தான் இன்சுலின்னு உங்களுக்கு சுரக்காமல் இருக்குது. அப்போனா இந்த இன்சுலினையும் உங்களுக்கு இந்த சாறு, அதாவது கீரையில் இருக்கிற எண்ணெய்கள், அந்த கீரை அது எந்த கீரையாக இருந்தாலும் சரி, அந்த கீரையில் இருக்கிற எண்ணெய்கள் உங்கள் இரத்த நாள குறைபாடை தீர்க்கும். இதே போல் பல உணவு பழக்கங்கள் இருக்குது. அவங்க மனம் திருந்தி வாழ்கிறவங்களுக்கு இன்னும் பல வகையான நல்ல உணவுப் பொருட்கள் இருக்குது. இந்த காணொளியில் உங்களுக்கு சில வகையான உணவுப் பொருட்களை சொல்லியிருக்கோம். வாழ்வியலில் என்னென்ன பிரச்சனைகள் வரக்கூடும்னு சொல்லியிருக்கோம் இந்த சர்க்கரை பிரச்சனையினால். இதை புரிஞ்சு அறிஞ்சு வாழுங்க. இன்னும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.